Hi friends, welcome to my channel. நான் உங்கள் சிவரந்தினி ஃப்ரம் CLS தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல்லேருந்து ரம்ஜான் ஸ்பெஷல் மேக்கப் லுக் தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு கோல்டன் கலர் கிளிட்டரி ஐ லுக் வச்சுட்டு ஆரஞ்சு கலர் ஐ லுக் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த ஐ லுக் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரெண்டு ஷேட்ஸ் மட்டும்தான் வந்து நான் ஐஸில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸி, சிம்பிளாக வந்து இந்த ரம்ஜானுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ரம்ஜான் மேக்கப்புங்கிறனால வந்துட்டு ஹைப்ரோசஸ் கொஞ்சம் வந்து ப்ராடாக இருக்க மாதிரி வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்றது நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து ஐ லுக் ஃபினிஷ் பண்ணி மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மேக்கப் லுக் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ரொம்ப அஃபோர்டபுள், எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிறது தான். ஸோ இதில் இருக்க ப்ராடக்ட்ஸே தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு இல்லை. ஸோ எந்த மாதிரி நம்ம ஹேர் ஸ்டைல்ஸ்க்கும் வந்து சூட்டபுளாக இருக்க மாதிரி தான் வந்து நான் இன்றைக்கி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஸோ எல்லாத்துக்கிட்டையும் இருக்க மாதிரி இருக்க ப்ராடக்ட்ஸ். தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிப்ஸ்டிக் வந்து பிங்க் வித் ரெட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இயரிங்ஸ் தென் வந்து நெக் பீசஸ் வந்து அமேசான்லேருந்து பிக் பண்ணியிருந்தது. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்ஸும் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்க மேக்கப் ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னோடய ஸ்கின்னில் வந்து எந்த மேக்கப் லுக்குமே வந்து இல்லை. ஸோ ஹேர்ஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக வந்து ஸோ ஃபுல் வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெட்டான கிளாத் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நம்ம ஃபேஸில் இருக்க டஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிப்போம். ஸோ ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா வந்து லாக்டோ கலமன் மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல் டைம் ஃபேவரட். ஸோ இந்த நான் போட்டிருக்கக்கூடிய லாங் களி குர்த்தியை வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப லூஸாக இருக்குது. ஸோ அதான் நெக்கு கிட்ட ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ பேக் சைடு வந்து கிளிப் குத்தி தான் வந்து வேர் பண்ணியிருக்கேன், டக் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து மாய்ஸ்சரைசேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் கரெக்டர், அதுக்கு வந்து இன்சைட்டோட ஆரஞ்சு கலர் கரெக்டர் எடுத்துக்கிற வீல் பேஸில் இருக்கிறது. ஸோ இந்த ஒரு கன்சீலர் கரெக்டர் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம எல்லா ஒர்க்குமே வந்து பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயினான ரீசன் நம்மளுக்கு சைட் எஃபெக்ட்ஸ், இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து வர வைக்கிறது இல்லை. ஸோ எனக்கு எங்கெல்லாம் வந்து டார்க்காக இருக்கோ ஃபேஸில் அங்கெல்லாம் வந்து இந்த கரெக்டர் அப்ளை பண்ணிவிட்டு சேம் ப்ரஷ் வச்சு வந்து பிளண்ட் பண்ணிக்கிறேன். ஐஸ்க்கு மேலே எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் பிக்மெண்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கும், பிரிங்கிள்ஸ். ஸோ அதனால் அந்த இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கன்சீலர் வந்து நம்மளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபிங்கர்ஸே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிங்கர்லேயே கூட அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நானும் ஃபிங்கரில் தான் வந்து பிளண்ட் பண்ணுவேன். ஸோ ப்ரஷஸில் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஈவனாக இருக்கும். ஏன்னா நம்ம பர்ஃபெக்ட் மேக்கப் லுக் வந்து இன்றைக்கி எடுக்கணும். ஸோ அதனால் நான் ப்ரஷஸ்லேயே வந்து பிளண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை பிளண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து ஃபேஸில் உங்களுக்கு அந்த பிக்மெண்டேஷனெல்லாம் வந்து கவர் ஆகிக்கிறது தெரியும். ஸோ இந்த ஆரஞ்சு கரெக்டர் வந்து நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக வந்து கன்சீலர் வச்சு வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ கன்சீலர் வந்து மேப்ளினில் இருக்கக்கூடிய கன்சீலர் கேரமல் ஷேட் எடுக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு ஷேடு வந்து லைட்டரான கன்சீலர். ஸோ இதை வந்து கன்சீல் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பியூட்டி பிளண்டர், பியூட்டி பிளண்டர் வச்சு பிளண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது மேக்கப் லுக்கில் ஸோ இந்த ஃபவுண்டேஷன் கன்சீலர் பிளண்டிங் தான். ஸோ நல்லா ஈவனாக வந்து பிளண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு இந்த கன்சீலர் அப்ளை பண்ணதுமே வந்து ஆரஞ்சு கரெக்டர் ஃபுல் வந்து கவர் ஆகிட்டு ஃபேஸே ஒரு நீட் லுக், தென் வந்து ஒரு ஈவன் டோனாக வந்து இருக்கிறது உங்களுக்கு பார்த்தாவே வந்து தெரியும். ஸோ லிப்ஸை சுற்றி, அதுக்கப்புறம் வந்து ஐஸ்க்கு கீழே எல்லா இடத்துலையும் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஐ மேலே போட்ட ஆரஞ்சு கரெக்டர் வந்து நான் ஐ லுக் வந்து பண்ணும்போது வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து பிளண்டரை திருப்பி வச்சுட்டு வந்து பிளண்ட் பண்ணோம் அப்படின்னா ஈவனாக கரெக்டாக வந்து பிளண்ட் ஆகும். ஸோ இது ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ஃபேஸில் வந்து உங்களுக்கு அந்த டார்க் ஸ்பாட்ஸஸ் தென் வந்து பிளாக் மார்க்ஸஸ் எதுவுமே வந்து இல்லை. ஸோ பார்த்தாவே வந்து தெரியும். ஸோ இதுதான் வந்து இந்த கரெக்டர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட். ஸோ கரெக்டர் தென் கன்சீலர் வச்சு நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து செட் பண்ணுறதுக்கு வந்து மேப்ளினில் இருக்கக்கூடிய டோஃபி பவுடர் வச்சு தான் வந்து செட் பண்ணியிருந்தேன், காம்பேக்ட் பவுடர். ஸோ அதுக்கப்புறமா வந்து வெட் அண்ட் வேர்ல்டில் இருக்கக்கூடிய டோஃபி ஷேட் ஃபவுண்டேஷன் வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு ஈவனான ஒரு டோன் கிடைக்கணுங்கிறதுக்காக லைட்டராக வந்து அப்ளை பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து பிளண்டர் வச்சு வந்து டார்க்கர் பண்ணிக்கிறேன். ஸோ கன்சீலர் வந்து பர்ஃபெக்ட் ஷேடாக இருக்கிறதுனால வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது ஈவனாக வந்து இருக்கும். ஸோ எங்கேயுமே வந்து கொஞ்சம் வந்து ஒயிட்டராகவோ இல்லை எந்த இடத்துலையும் வந்து லைட்டராகவோ இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து நம்ம கன்சீலர் அப்ளை பண்ணுறது. ஸோ நல்லா வந்து பிளண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அழுத்தி பிளண்ட் பண்ணுங்கள். ஸோ போட்டு இழுத்து பிளண்ட் பண்ண வேண்டாம். ஸோ பிளண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸ் ஒரே ஈவனாக இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். லிப்ஸுக்கும் ஐஸ்க்கும் வந்து மேக்கப் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பர் டோனில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் வந்து நீங்கள் ஃபைனல் லுக்கில் வந்துட்டு மறக்காமல் நெக்குக்கும் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த ஆரஞ்சு கரெக்டரை வந்து ஐஸ் மேலே இது பண்ணேன் இல்லைங்களா? ஸோ அதை வந்து பிளண்ட் பண்ணிவிட்டு ப்ளூ ஹேவனோட மேக்கப் ஸ்டிக்கில் வந்து எனக்கு ரொம்ப லைட்டான ஷேடு, இது கோல்டன் ஷேடு. ஸோ பீச் ஷேடுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஷேடை வந்து ஐஸ் மேலே வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன்னா நம்மளுக்கு அந்த பிக்மெண்டேஷன் வந்து வெளியே தெரியக்கூடாது, அதுக்காக.
ஃபவுண்டேஷன் பிளெண்ட் பண்ணி முடிச்சதுமே வந்து நான் ஐ மேக்கப் வந்து மூவ் ஆன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஐ ஷேடோஸ் வச்சு வந்து நான் வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கன்சீலர் வந்து அப்ளை பண்ணோம் இல்லைங்களா, இது ரொம்ப க்ரீமியான கன்சீலர். ஸோ அதனால் வந்து ஃபிங்கர்லேயே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிளெண்ட் பண்ண அப்புறம் வந்து நல்லா வந்து ஐஸ் பாப்பப் ஆகி தெரியும். எந்த அளவுக்கு லைட்டர் கன்சீலர் வந்து ஐஸ் மேலே யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு போடக்கூடிய ஐ ஷேடோவோட பிக்மெண்டேஷன் ரொம்ப சூப்பராக தெரியும். நான் யூஸ் பண்ணுற ஐ ஷேடோ வந்து பார்த்தோம் அப்படின்னா கலர் ஸ்டுடியோட ஐ ஷேடோ. ஸோ இதுவும் வந்து அமேசானில் பிக் பண்ணதான். ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள், பிலோ 400 ருபீஸ் தான். நம்மளுக்கு எல்லா கலருமே வந்து ஒர்க் பண்ணலாம். பட் பிக்மெண்டேஷன் வைஸ் ரொம்ப லைட்டராக இருக்க மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணும்போது ஃபிங்கரில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பர் பிக்மெண்டேஷனாக இருக்கும். ப்ரஷஸில் அப்ளை பண்ணும்போது லைட்டராக இருக்கும். தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பட் ஸோ இதை வந்து என்னோட லிட்ஸ் மேலே வந்து இந்த மாதிரி வந்து க்ரீஸ் ஏரியாஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ டிரான்சிஷன் ஷேடாகவும் வந்து இதவே வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ சேம் ஒரே ஒரு கலர் வச்சு தான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு சேம் இந்த கலர் ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய ஐ ஷேடோ பேலட்லேயே வந்து ஒரு காப்பர் கோல்டு கலர் வந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்து மெயினாக வந்து அப்ளை பண்ண போகிறேன். உங்களுக்கு டிஃப்ரென்சஸ் வந்து நல்லா தெரியும். டிரான்சிஷன் ஷேட் வந்து நான் அப்ளை பண்ண அந்த ஆரஞ்சு கலர் வந்து பர்ஃபெக்டாக வந்து என்னோடய ட்ரெஸ்க்கு மேட்ச் ஆகி ஐஸ் மேலே எந்த இடத்துல எனக்கு வந்து இந்த ஷேட் கிடைக்கணுமோ அந்த இடத்துல பர்ஃபெக்டாக அப்ளை ஆகிருக்கு. ஸோ என்னோடய லிட்ஸ் மேலே வந்து இந்த காப்பர் கோல்டு கலர் வந்து நான் அப்ளை பண்ணேன். பட் இருந்தாலும் வந்து எனக்கு அந்த பிக்மெண்டேஷன் வந்து எனக்கு கொடுக்கல. பார்க்குறதுக்கு ஷேட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐ ஷேடோவில் நல்லா கிளிட்டரியாக இருந்தது. பட் அப்ளை பண்ணும்போது லிட்ஸ் மேலே வந்து அவ்வளோ ஒரு கோல்டன் ஷேடாக கிடைக்கல. ஸோ அதனால் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய சிங்கிள் ஐ கிளிட்டர் வந்து கோல்டன் கலரு என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். அதை எடுத்து வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் நினச்ச ஐ லுக் நினச்ச கலர் கிளிட்டர் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ சேம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து சூப்பர் டூப்பர் மேட்சிங்காக இருந்தது. இந்த சிங்கிள் ஐ ஷேடோ கிளிட்டர்ஸ் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா லுக்குமே வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் 81 ருபீஸ் சம்திங் தான் நினைக்கிறேன். ஸோ ஆஃபரில் 79க்கு வாங்கியிருந்தேன். ஸோ டெஃபினட்டாக அமேசானில் வாங்க வேண்டிய ப்ராடக்ட்ஸில் இதுவும் வந்து ஒன்று தான். ஸோ கிளிட்டர் ஐ ஷேடோஸ் தென் கனியான கலர்ஸ்லேயும் வந்து ஐ ஷேடோஸ் நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை வந்து என்னோடய ஐலைட்ஸ் மேலே ப்ரஷஸ் வச்சு வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அழுத்தி இல்லாமல் ஜஸ்ட் ஒரு கோட்டிங் மட்டும் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சுது மேக்கப் லுக். ஐ ஷேடோ மேக்கப் லுக்கே வந்து முடிஞ்சுது. ஸோ அழகாக வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு ஐ ஷேடோஸு. ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹைப்ரோஸஸ்க்கு வந்து வெட்டன் வேர்ல்டில் இருக்க ஐப்ரோ கிட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த கிரே கலரை வந்து எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து ஐப்ரோஸில் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கெங்கே கேப் இருக்கோ அந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம இன்றைக்கி பொட்டு வைக்க போகிறது இல்லை, அதனால் வந்துட்டு ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இருக்கக்கூடிய இந்த ஐப்ரோஸை சூப்பராக வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த வெட்டன் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஐப்ரோ கிட்டில் இருக்கக்கூடிய ப்ரஷ்ஷு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈவனாக வந்து நம்மளுக்கு பாப்பப் ஆகி தெரிகிற மாதிரி வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இதுவே வந்து நம்மளுக்கு ஐப்ரோஸ் நல்லா டிஃபைனடாக வந்து காமிச்சிது, கன்சீலர் ஆல்ரெடி பண்ணியிருந்தனால. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஐஸ் லேஷஸ் கர்லர் வச்சு வந்து லேஷஸ் எல்லாம் வந்து கர்ல் பண்ணிக்கிறேன். ஸோ கர்ல் பண்ணோம் அப்படின்னாவே வந்து நம்மளுக்கு ஐ லேஷஸ் வந்து நல்ல ஒரு டம்மி ஐ லேஷஸ் வந்து வச்ச ஒரு லுக் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைனருக்கு வந்து லாக்மியோட ஐகானிக் காஜல் வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். லைனர் அப்ளை பண்ணிக்கிறேன், ஐலைனர். ஸோ ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக் லைனிங் தான் வந்து கொடுக்குறேன். ரொம்ப டார்க்கராக வந்து போல் எனக்கு அந்த ஐ ஷேடோஸ் தான் வந்து நல்லா பாப்பப்பாகி தெரியணும். ஸோ அதனால் ஓகேங்களா. ஸோ அதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து காஜல் எதுவுமே வந்து நான் அப்ளை பண்ணல. மஸ்காராக்கு வந்து டேரெக்டாக மூவ் ஆன் பண்ணிக்கிட்டேன். ஸோ காஜல் அப்ளை பண்ண எனக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் மைண்ட் இல்லை. ஸோ அதனால தான் அப்ளை பண்ணல. ஸோ ப்ளூ ஹெவனோட மஸ்காரா தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பர் டூப்பரான ஒரு வால்யூமைஸ்டான மஸ்காரான்னு சொல்லணும் அப்படின்னா ப்ளூ ஹெவன். தென் வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸில் பிலோ 150 ருபீஸ் கீழே தான் வந்து வரும். ஸோ எல்லா வெப்சைட்லேயுமே வந்து அவைலபிளில் இருக்கும். ஸோ தனியாக ப்ளூ ஹெவன் ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு ஒரு மேக்கப் லுக்கே வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். வேணும்னா மேலே ஐகானில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ப்ளூ ஹெவனில் பிலோ 200 ருபீஸ்லேயே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஃபவுண்டேஷன்ஸ் ஆல்சோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட்டிங் பண்ணுறதுக்கு வந்து ஸோ மேப்ளின் கன்சீலர் வந்து சேம் அதே கேரமல் ஷேட் எடுத்து என்னோட நோஸ் மேலே ஐஸ்க்கு கீழே ஸோ ப்ரோ ஹெட்டில் ஸோ அந்த இடத்துலலாம் வந்து ஹைலைட்டிங் பண்ணிக்கிறேன். அப்படிங்களா. ஸோ நம்ம ஃபவுண்டேஷன் மட்டும் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஹைலைட்டிங் அப்ளை பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா ஃபேஸே ஒரு மாதிரி ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும், வெள்ளடிச்ச மாதிரி. ஸோ ஹைலைட்டிங் அப்ளை பண்ணோம் அப்படின்னா தான் ஸோ எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நேச்சுரலான ஸ்கின் ஒரு மாதிரி ஒயிட்டராக இருக்கும், ஒரு மாதிரி லைட்டராக இருக்கும். ஸோ அந்தந்த இடத்துல ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பாப்பப் ஆகி வந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஹைலைட்டிங் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸோ ஹைலைட்டிங் கன்சீலர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ஸோ கான்டோரிங்க்கு வந்து டேஸ்லரில் இருக்கக்கூடிய டார்க்கஸ்ட் ஷேடாக இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன் எடுத்து தான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கான்டோரிங் ஸ்டிக் வச்சுருக்கேன். ஸோ அது எங்கே
போச்சு அப்படின்ட்டு தெரியல. ஸோ அவசரத்துக்கு தேட முடியல, இது கையில் கிடச்சிதுங்கிறனால இதை எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து மேப்ளினோட மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நோஸ் மேலே, ஸோ கன்னத்தில், தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா லிப்ஸ்க்கு மேலே, ஸோ இந்த 3 இடத்துலையும் மட்டும் நான் ஹைலைட்டிங் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைலைட்டிங் பண்ணோம் அப்படின்னாவே வந்து ஃபுல் மேக்கப் லுக் வந்து ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து லிப்ஸ்டிக் வந்து இன்றைக்கி 2 லைனர்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து பிங்கிஸ்ட் ஷேடுக்கு வந்து என்ஐ பாயில் இருக்கக்கூடிய லிப் க்ரையான் எடுத்துக்கிறோம். ஸோ என்ஐ பாய் லிப் க்ரையானும் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கக்கூடிய லிப் க்ரையான்ஸஸ் தான். ஸோ லிப்ஸ்டிக் ஆல்சோ என்ஐ பாயில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ லைனர் வந்து அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து லிப்ஸ்டிக் மெயின் கலருக்கு வந்து மேப்ளினோட லிப்ஸ்டிக் எடுத்துக்கிறேன். ஸோ ஷேட் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். ரொம்ப ரொம்ப சூப்பர் டூப்பரான பிக்மெண்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு ரெட் கலர் ஷேடு. ஸோ ஐ திங்க் வந்து இது சாஃப்ட் ஒயின், ஆமாம் சாஃப்ட் ஒயின் ஷேடு தான். ஸோ இது வந்து அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ என்னோடய ஃபுல் மேக்கப் லுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ஈஸியாக க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரம்ஜான் ஸ்பெஷலுக்கு வந்துட்டு ஸோ ஹைப்ரோஸஸ் தென் வந்து ஐ ஷேடோஸஸ் வந்து நல்லா பாப்பப் ஆகி தெரியும் மாதிரி பண்ணோம் அப்படின்னாவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ காஜல் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருந்தது, அதனால தான் அப்ளை பண்ணல. ஸோ டெஃபினட்டாக மேக்கப் லுக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.